எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. ஸோ குரூப் 4 எக்ஸாம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு மக்களே. நமக்கு கரெக்டா ஒரு வாரம். அடுத்த சண்டே நேரம் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா குரூப் 4 எக்ஸாம் சென்டர்ல அப்படியே தைரியமா உட்கார்ந்துருக்கணும். ஓகேவா? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. என்னெல்லாம் படிக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு விஷயம் மக்களே என்ன அப்படின்னா, முதல்ல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஓகேவா? அந்த எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பயம் இருக்கிறது நார்மல். ஓகேவா? வள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அதாவது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படலாம். இந்த பயம் தான் நம்மள குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாரம் இருக்கு. இப்ப நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல 100 மார்க் நமக்கு தமிழ் வரப்போகுது. தமிழ்ல என்ன அப்படின்னா, முதல்ல என்ன விஷயம், எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே இனிமே புதுசா எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராதீங்க. புதுசா நான் இனிமே எடுத்து படிக்க போறேன், நான் இதெல்லாம் படிக்கல, இந்த ஒரு 2 சப்ஜெக்ட் படிக்காம வச்சிருக்கேன் அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா அந்தந்த சப்ஜெக்ட்லாம் போயிட்டு இப்போ உட்கார்ந்து அடுத்த ஒரு வாரம் அதை மட்டும் படிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன அப்படின்னா, நீ நிறைய ரிவிஷன், முன்னாடி படிச்சதை எது படிச்சீங்களோ அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது உங்களோட மார்க் 180ல இருந்து 160 ஆகும். ரெண்டாவது வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது 160ல இருந்து 170 ஆகும். ஓகேவா? எவ்வளவு வாட்டி அதிகமா ரிவிஷன் பண்றோமோ அவ்வளவு மார்க் நமக்கு அதிகமாகும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சில சப்ஜெக்ட் படிக்காம இருக்கேன், அதை என்ன பண்ணலாம், அதை படிக்காமலே போலாமான்னு கேட்டா படிக்காம போவாதீங்க, அதை சும்மா புரட்டுங்க. ஓகேவா? சும்மா புரட்டுங்க. ஏன்னா நமக்கு அதை சும்மா புரட்டிட்டு ஆல்ரெடி படிச்சதுல ஸ்ட்ராங்கா நம்ம ஆக்கணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நாள் நம்ம படிக்காத இந்த 7 நாள்ல மட்டும் நம்ம படிக்க போறது இல்ல. ஓகேவா? சோ இவ்வளவு நாள் படிச்சதை நல்லா நம்ம ரிவைஸ் பண்ணணும் மக்களே. அதுதான் முதல் விஷயம். படிக்காத சும்மா புரட்டி பார்த்து என்ன அப்படிங்கறத பாருங்க. சோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய நோட்ஸ் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம், அதையும் நீங்க வாங்கி பாத்துக்கலாம். சும்மா நீங்க எல்லாமே புரட்டி பாக்குற விஷயங்கள். அதே மாதிரி சில மறக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம இந்த டைம்ல நம்ம எக்ஸாம் போறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி 1 நாள் முன்னாடின்னு பார்க்கணும். என்னென்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு உதாரணத்துக்கு எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கோங்களேன். எக்கனாமிக்ஸ்ல என்ன அப்படின்னா, இந்த நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷன் 1ல இருந்து நமக்கு இப்போ உள்ளது வரைக்கும் அரவிந்த் பனகாரியா வரைக்கும் உள்ளது யார் 1 2 3 4 மேட்ச் பண்ண கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கலாம். சூஸ் அந்த ராங் பேர், இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். அதே மாதிரி ஐஎன்சி மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு, அந்த லிஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம். இப்போ நமக்கு மேக்ஸ்ல மென்சுரேஷன் ஃபார்முலாவா இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு முந்தின நாள் பார்த்துட்டு போக வேண்டியது. ஏன்னா நமக்கு இதெல்லாம் சில விஷயங்கள் மறக்கும், அதெல்லாம் நம்ம கரெக்டா பாத்துக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி மறக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்குதோ அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் மறக்குது, இதெல்லாம் எனக்கு மறக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மறக்கிற லிஸ்ட்டை மட்டும் நீங்க முந்தின நாள் சனிக்கிழமை ஜூன் 8ஆம் தேதி எடுத்து பாருங்க. ஓகேவா? சோ ஒரு விஷயம் மக்களே, பதறாதீங்க, பதறாம இருந்து படிங்க. சோ அது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த பதறாம உட்கார்ந்து படிங்க. அதே மாதிரி நமக்கு இந்த நிறைய இந்த வார்ல உள்ள இந்த இயர், இந்த ட்ரீட்டி, இந்த இயர்லாம் மறக்கக்கூடியதெல்லாம் நீங்க கிளியரா எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம் எல்லாருமே கிளியர் பண்ணுவீங்க. ஓகேவா? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. இந்த ஒரு வாரம் மட்டும்தான். இந்த ஒரு வாரத்தை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து குரூப் 1க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? சோ அதனால ஜாலியா படிங்க, பதறாம படிங்க. பயம் இருக்கும், ஆனா அதை நினைச்சு அந்த பயம் ஒரு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு பயம் தான். ஓகேவா? சோ இந்த மாதிரி நல்லா படிங்க. அவ்வளவுதான். சரியா? ஆல் தி பெஸ்ட். பை பாய்.